நான் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கேன். ஏன்னா நான் மகாராஜா பார்க்குறேன், அதுக்கப்புறம் விடுதலை பாகம் 2 பார்க்குறேன், அதுக்கப்புறம் சேதன் இப்படி ஒரு படம் பார்க்குறேன். எனக்கு என்ன சேதன் இப்படி ஒரு படம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே உட்காந்துட்டு செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் நான் அதெல்லாம் மறந்துட்டேன். நான் ரொம்ப லகிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பியூரா படத்துக்குள்ள உட்காந்து என்டர்டெயின் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க இந்த கதையை தேர்வு பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான யோசனை? எந்த கதைக்குமே எந்த யோசனை இல்லை. இப்போது உங்களுக்கு தான் இது ஆர்டர், எனக்கு ஆர்டர் இல்லைல்ல. எனக்கு எந்த படத்துக்கு பின்னாடி எந்த படம் வரும்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அந்த மாதிரி கணக்கு இல்லை. அப்புறம் ஒரு கதையை கேட்டிருப்போம். இப்போ இந்த கதையை வந்து 2017 2017, 18 இந்த கதையை பேசிட்டு இதை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7, 8 கதையை பேசி அப்புறம் ஒரு ஸ்டேஜ் திருப்பி இந்த கதையை தூசு தட்டி அப்புறம் இதில் அவர் நிறைய வேலை பார்த்து அப்புறம் இந்த கதையை பாம்பேயில் செட் பண்ணலான்னு பிளான் பண்ணி அப்புறம் ஹைதராபாத்துக்கு செட் பண்ணலான்னு பிளான் பண்ணி திரும்பி ஆரம்பித்த இடத்துக்கு மலேசியாவிலே செட் பண்ணலான்னு போய் இப்படி இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கு. ஓகே, அதனால் இது எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியாது. அந்த கணக்கில் ஒரு கதையை கேட்கும்போது இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்ற கேள்விகளுக்குள்ளே மட்டும் தான் பார்க்குறோம். நம்மளை சுவாரஸ்யப்படுத்துதா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது. அது ஆகும் அப்படின்னா இந்த காலத்தில் இந்த சமகாலத்தில் இப்போ சில கதைலாம் கேட்போம். அந்த கதைலாம் கேட்கணுன்னா அந்த கதையை கேட்டால் ஒரு வருஷத்தில் பண்ணிடணும். காலந்தள்ளினா அந்த கதை பழசாயிடும். அந்த மாதிரி நிறைய கதைகள் வேணான்னு சொல்லியிருக்கோம். காலந்தள்ளி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில கதைகள்லாம் அந்த பிரச்சனை இல்லை. அது எப்போ வேணால் வரலாம், பிரச்சனை வரும். அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும்.